Hi friends, welcome to Tutors Funny channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாங்க பார்க்க போற விஷயங்க SEO பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது நீங்க ஒரு blog writer இருந்தா இப்போ வந்து நிறைய பேர் blog அதாவது கூகுள்ல வந்து blog எழுதி மணி மேக் பண்றாங்க. இப்போ blog எழுதி மணி மேக் பண்ற நேரம் நமக்கு வந்து முக்கியமான விஷயம் தெரியணும், கீவேர்ட் ரிசர்ச் பத்தி தெரியணும். அதாவது நீங்க SEO ல போயிட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் இப்போ ஜாவா பிளாக் இப்போ ஜாவா பற்றி ஒரு டியூட்டோரியல்ஸ் இப்படி சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணுற அந்த கீவேர்ட் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுற அந்த கீவேர்டுக்கு ஏற்ற பிளாக் வந்து இங்கே வந்து உங்களுக்கு பாயிண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்பர் 1 பொசிஷன், நம்பர் 2 பொசிஷன், நம்பர் 3 பொசிஷன் சொல்லி உங்களுக்கு பாயிண்ட் ஆகிட்டு வரும். ரைட், இப்போ இந்த கீவேர்ட் வந்து இந்த கீவேர்டுக்கு வந்து மேட்சான ஃபர்ஸ்ட் வெப்சைட் இதுதான் இந்த கீவேர்ட் ரிசர்ச். இப்போ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒரு பிளாக் ஒன்று எழுதி நீங்கள் வந்து ஹிட் பண்ணுறேன்னா உங்கள் பிளாக் இந்த இடத்துக்கு கொண்டு வரதுன்னா எப்படி அதை எப்படி செய்யுது, அதாவது டாப் 1 பேஜுக்கு நம்ம எப்படி கொண்டு வரது. இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனையோ ரிசல்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஜாவா டியூட்டோரியலுக்கு இவ்வளோ ரிசல்ட் இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம டாப் 1க்கு எப்படி கொண்டு வரது அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம். ரைட், இப்போ டாப் 1க்கு நம்ம கொண்டு வரணும்னா நீங்கள் எழுதுகிற பிளாக், இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பிளாக்ஸ் ரைட்டிங், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாக் தான். டியூட்டோரியல் பாயிண்ட் இதெல்லாம் வந்து பிளாகிங். சும்மா ஒரு பிளாகிங் நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு சைட்ஸ் இருக்குது, நம்மளும் பிளாகிங். இப்போ பிளாக் எடுத்தீங்கன்னா இப்போ நம்ம எழுதுகிற நேரம் ஒரு பிளாக் எழுதுகிற நேரம் ஒரு பிளாக் ஒன்று நீங்கள் ஜாவாவில் பிளாக் எழுதுகிற நேரம் நீங்கள் வந்து அதுக்கான பிளாக்குக்கு ஏற்ற இமேஜ், அதுக்கான கண்டென்ட், அதாவது எஸ்இஓவில் சர்ச் பண்ணுற நேரம் அந்த கீவேர்ட் ரிசர்ச்சை நீங்கள் எழுதுக்கணும். ரைட், அப்போ எப்படின்னா இப்போ நான் வந்து எங்கன்னா வந்து இதில் வந்து கீவேர்ட் எக்ஸ்ப்ளோரரை கிளிக் பண்ணுறேன். ரைட், இதுக்கான நல்ல டூல் ஒன்று நம்மளுக்கு வந்து எஸ்இஓவில் வந்து நம்மளோட வெப்சைட் வந்து டாப் 10ல் ரேங்க் ஆகணும்னா அதுக்கான கீவேர்ட் ரிசர்ச் டூல்ஸ் இருக்குது. இப்போ HREF இது வந்து நல்ல ஒரு ரிசர்ச் டூல். இதில் வந்து நீங்கள் உங்களோட கீவேர்ட்ஸை நீங்கள் சர்ச் பண்ணணும். இப்போ நான் வந்து கூகுளில் கீவேர்ட் வந்து சர்ச் பண்ணுறேன், ஜாவா ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லி. இப்போ ஜாவா ப்ராஜெக்ட் சொல்லி இப்போ அடிச்சேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கீவேர்ட் கேடினா இதில் வந்து கேடி வந்து 37னா ரொம்ப ஹார்ட். அதாவது இந்த கீவேர்ட் ஜாவா ப்ராஜெக்ட்னு உங்களுக்கான சர்ச் என்ஜினில் சர்ச் பண்ணுற சதவீதம் வந்து கூட, இந்த கீவேர்ட் வந்து சர்ச் பண்ணுற சதவீதம் கூட. ரைட், அதாவது கேடி வந்து எப்போவுமே நீங்கள் சர்ச் பண்ணுற நேரம் ஒரு பிலோ 10க்கு கீழே இருந்துச்சு. அதான் நீங்கள் இப்போ தான் புதுசாக ஒரு பிளாக்னு எழுதுறீங்க, நீங்கள் எது சம்மந்தமாக பிளாக் எழுதுறீங்களோ, இப்போ நீங்கள் ஹெல்த் சம்மந்தமாக பிளாக் எழுதுறீங்க, ஹெல்த் சம்மந்தமாக நீங்கள் சர்ச் பண்ணணும் கீவேர்ட் ரிசர்ச்சில் ஹெல்த்துன்னு போட்டு. இப்போ நான் வந்து ஜாவா சம்மந்தமாக ப்ரோக்ராமிங் சம்மந்தமாக பிளாக் எழுதுறதுனால நான் ஜாவா ப்ராஜெக்ட்ஸ்னு போட்டோன்னே பாருங்கள் கீவேர்ட் ஆர்ட் வந்து கேடி வந்து 37னா ஹார்ட் கூட. நீங்கள் 10 கீழே இருந்துச்சுன்னா இந்த கீவேர்டை நீங்கள் எடுக்கலாம். எடுத்தது மட்டும் அதை மட்டும் பார்க்கக்கூடாது. DR டொமைன் ஆத்தரிட்டி இதுவும் குறவாக இருக்கணும். இது ரெண்டும் குறவாக இருக்கிற ஒரு கீவேர்டு எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கூகுள் ரேங்கிங்கில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வந்து கொண்டு போக முடியும். ரைட், ஏன்னா அது என்னன்னா அந்த கீவேர்ட் வந்து ரொம்ப ரேங்க் ஆகிற சதவீதம் குறவாக இருக்கும். அப்படின்னா குறவாக இருக்க ரேங்க் ஆகிற சதவீதமான ஒரு கீவேர்டு எடுத்திங்கன்னா தான் நீங்கள் முன்னுக்கு கொண்டு போகணுமே தவிர ஏற்கனவே இந்த பெரிய ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்க கீவேர்டை உங்களுக்கு கொண்டு போயிடாது. ஏன்னா இந்த ஜாவா ப்ராஜெக்ட்ஸ்ன்ற கீவேர்டு வந்து இந்த பெரிய பெரிய வெப்சைட்டில் எல்லா இடங்களையும் போட்டிருப்பாங்க. ரைட், இந்த மாதிரி சில கீவேர்ட்ஸ் நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். இன்வென்ட்ரினா உங்களுக்கு சேல்ஸ் சம்மந்தமான, இப்போ சேல்ஸ் இங்கே வந்து இன்வென்ட்ரி ஜாவா, இப்போ இந்த மாதிரிலாம் கீவேர்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கீவேர்ட் ஐடியாஸ், இப்போ இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இங்கே பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆகிறது குறவு. இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கலாம். கேடி ரேட் வந்து 10க்கு கீழே இருக்கிறதெல்லாம் நீங்கள் எடுக்கலாம். ஜாவா இன்வென்ட்ரி, ஜாவா போஸ்ட் ஜாவா, இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து யுனைடெட் ஸ்டேட், இந்தியா தான் இருக்கிற யுனைடெட் ஸ்டேட் போகும். இந்த கீவேர்டு வந்து இப்போ வால்யூம் 10 இப்போ இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றில் இருக்குது. இப்போ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் நம்ம ரேங்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து ரேங்கிங் பண்ணுற நேரம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து தான் ரேங்கிங் பண்ணணும். அதாவது கூகுள் சர்ச் இன்ஜினில் பெரிய ஒரு ரேங்க்கில் இருக்கிறத நீங்கள் எடுத்து ரேங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேங்க் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து ஒரு சைடே எடுத்து பார்க்கலாம். இப்போ எந்த வித சைடையும் நான் போட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து இதில் வந்து நீங்கள் இந்த எது சம்மந்தமாக பிளாக் செய்கிறீங்களோ அதுக்கான யூஆர்எல்லாம் கொடுக்கலாம். இதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க கூகுளில் போய்ட்டு, நீங்கள் எந்த சம்மந்தமாக பிளாக் செய்கிறீங்களோ, ஹெல்த் சேல்ஸ் சம்மந்தமாக, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக, எது சம்மந்தமாக பிளாக் செய்கிறீங்களோ அதில் எது டாப் 10ல்
பெரிய டாப் 10ல் எந்த பிளாக் இருக்கோ அந்த பிளாக்ட டொமைன் இதில் தூக்கி போட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம் அதை கீவேர்ட் என்னென்ன கீவேர்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணி இந்த சைடை முன்னுக்கு கொண்டாந்துருக்காங்கன்னு. இப்போ நான் வந்து சும்மா டியூட்டர்ஸ் பண்ணியிருக்கேன் என் வெப்சைட். இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு இது நான் ரீசெண்டாக கிளிக் ஒரு 8 மாதத்துக்கு முன்னுக்கு க்ரியேட் பண்ண வெப்சைட். இப்போ 8 மாதமாக தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இன்னும் அவ்வளோ பெரிய இது ரேங்கிங் இல்லைங்க. இப்போ பேங்க் லிங்க்ஸ் இதெல்லாம் சர்ச் ஆகுங்க பார்த்தீங்கன்னா. இப்போ நம்மளோட கீவேர்ட்ஸ் இந்த ஆர்கானிக் கீவேர்ட்ஸ் என்னென்ன கீவேர்டை யூஸ் பண்ணி என்னோட பிளாக்கை நான் இதுவரையில் முன்னுக்கு கொண்டாந்துருக்கேன்ற கீவேர்ட்ஸ் வந்து இதில் லிஸ்ட் ஆகி காட்டும். ரைட், ஓகே. இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு டாப் 10 வெப்சைட்டை நீங்கள் ரேங்க் பண்ணி காட்டுற நேரம் இந்த கேடி வந்து எப்போவுமே நீங்கள் 1 to 10 மாதிரி கொடுங்க. ஏன்னா கேடி ரேட் வந்து அதுக்குள்ளே தான் நீங்கள் பார்க்கணும். அதுக்கு கூட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் ஆகாது. சிபிசி வந்து 0.50 கொடுங்க. இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் வால்யூம் வந்து 250க்கும் 1000க்கும் இடையில பாருங்கள். இப்போ இப்படியெல்லாம் கொடுத்தா தான் நீங்கள் வெப்சைட் வந்து நீங்கள் ரேங்க்கில் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்படி தான் நம்ம வந்து கொடுத்து நமக்கு டெஸ்ட் பண்ணிக்கிறது. ஓகே, நம்ம இப்போ இது கடையில் வால்யூம் இல்லை, அதனால தான் இந்த வெப்சைட்டுக்கு நான் வரதில்லை. இப்போ இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துக்கிறது. ஓகே, இப்போ பெரிய வெப்சைட்டு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா சரியாக வந்து எந்த ஒரு சின்ன வெப்சைட், அதனால் நம்மளோட ரேங்கிங்கில் வந்து பெருசாக ரேங்கிங் படலை. பெரிய வெப்சைட்டில் எடுத்து இந்த மாதிரி ரேங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கேடி வந்து அவர்கிட்ட ரொம்ப குறவு. இப்போ கேடி வந்து சில பெரிய சைட்ஸ்லாம் கேடி வந்து 100 90லாம் இருக்கும் கேடி. இப்போ எல்லாம் எடுக்கல. இப்போ இதெல்லாம் வந்து எந்த சைட்லாம் வந்து கேடி ரேட் வந்து 3. இப்போ இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் எடுக்கலாம். இப்போ கீவேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து இதில் எழுதுகிற நேரம் இப்போ வந்து 5. இப்போ 5 எடுத்தோம்னா இந்த கீவேர்ட் கிரெடிட் ஜேஎஸ்பி எடுத்து பார்த்தோம்னா இதில் வந்து இன்னொன்று குறவாக இருக்கணும். கேடி மட்டும் குறவாக இருந்து வேலை இல்லை. இதில் பாருங்கள் இதில் வந்து கீழே பாருங்கள், இதில் வந்து எந்தெந்த சைடில் டிஆர் அத்தாரிட்டி இது வந்து குறவாக இருக்கணும். இப்போ நீங்கள் இதில் வந்து நீங்கள் பார்க்குறதுல வந்து ஏதாவது ஒரு 2 சரி குறவாக இருந்தால் 10 குறவாக இருந்தால் எடுக்கலாம். இல்லை ஒன்று 0 கொடுத்துருக்காங்க, மற்றதெல்லாம் டிஆர் ரேட் வந்து கூட தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆர்டிகல்ஸ் இந்த கீவேர்டில் எழுதுகிற நேரம் நம்மளுக்கு வந்து அந்த எஸ்சியோட வந்து ரேங்க் பண்ணிக்கிறது கஷ்டம். ரைட், அப்போ நம்மளுக்கு வந்து டிஆர் ரேட்டும் குறவாக இருக்கான கீவேர்ட்ஸை வந்து இதில் பார்த்து எடுத்துக்கணும். ரைட், இதில் வந்து ஒவ்வொன்றா நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துக்க முடியும் பாயிண்ட் பண்ணி. இப்படி தான் நம்ம சர்ச் பண்ணி இந்த ஏர்லைன், இப்போ இ-காமர்ஸ் இந்த மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஜாவா, ஜேஎஸ்பி, கிரெட், இப்போ இன்னொரு இதில் வந்து ஆண்ட்ராய்ட் கரன்சி கம்பெனி இதெல்லாம் வந்து இதை எடுத்து பார்ப்போம். இப்போ டொமைன் அத்தாரிட்டி 9 கொடுத்துருக்காங்க. இது அதே மேலும் நீங்கள் இதையும் பாருங்கள். அது இதை வச்சு நீங்கள் உங்களுக்கு ஆர்டிக்கல் எழுதுறேன்னா இந்த பாயிண்ட்டை எங்கனையாவது உங்கள் ஆர்டிக்கலில் வந்து வர்ற மாதிரி பண்ணணும். ஓகே, அப்படின்னா தான் உங்களோட பிளாக் வந்து ஹிட் ஆகும். இப்போ இதுலேயும் டொமைன் அத்தாரிட்டி கொஞ்சம் கூட இருந்தால் 12 இருக்குது, 0 இருக்குது. இப்போ இதே எடுக்கலாம். இது ஓரளவு பரவாயில்ல. 2 குறவாக இருக்குது. ஒன்று 0 இருக்குது, இன்னொன்று 12 இருக்குது. இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரைட், டொமைன் அத்தாரிட்டி. ரைட், இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் யூஸ் பண்ண. இப்போ என்ன அது கீவேர்ட் கரன்சி கன்வெர்ட்டர் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி கீவேர்ட்லாம் சில கீவேர்ட்ஸ் எழுத இயலாது, ரேங்க் ஆகிருக்கும் எழுத இயலாது. அந்த மாதிரி எழுதுகிற கீவேர்ட்ஸ் எடுத்து நீங்கள் ரேங்க் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து டெக்னாலஜி சம்மந்தமாக பார்த்தேன். இதே நீங்கள் வந்து ஒரு ஹெல்த் சம்மந்தமாக பார்க்குறதா கீவேர்ட் இதில் போய்ட்டு நீங்கள் ஹெல்த்தில் பெரிய வெப்சைட் ஏதோ அதை நீங்கள் போட்டு பார்க்கலாம். ரைட், சைடு எக்ஸ்ப்ளோரில் கிளிக் பண்ணிவிட்டு எந்த வெப்சைட் இருக்கோ அதை கிளிக் பண்ண. நான் கீவேர்ட்ஸை தான் பண்ண போகிறேன். இப்போ ஹெல்த்துன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ ஹெல்த்தை பற்றி பார்த்தோம்னா நிறையா கீவேர்ட்ஸ் இருக்கும். ஹெல்த் சம்மந்தமான நிறையா கீவேர்ட்ஸ் இருக்கும். 92 ஹார்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேருக்கு சர்ச் பண்ணுறாங்க இந்தியாவில். இதே வந்து யுனைடெட் ஸ்டேட்டில் இருந்து சர்ச் பண்ணி பார்த்தாங்கன்னா இந்த கீவேர்ட். இப்போ இந்த மாதிரி கீவேர்ட் டிஃபிகல்ட்டி இங்கே சரி. இதே 98 பேர் ஹார்ட் இல்லை பார்த்தீங்கன்னா எல்லாரும் டாப் 10 சைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டொமைன் அத்தாரிட்டி இதுகள். இது வந்து உங்களுக்கு கேடியும் குறவாக இருக்கணும், டொமைன் அத்தாரிட்டியும் குறவாக இருக்கணும். அதாவது நீங்கள் பெரிய டொமைன் அத்தாரிட்டியில் எடுத்து இருக்க ஆர்டிக்கல் எழுத வேணும்னு நான் சொல்லலை. நீங்கள் மொதல் வெப்சைட் செய்கிற நேரம் ஒரு பிளாக் ஒன்று செஞ்சு நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பெரிய லெவலில் இருக்க டிஆர் ரேட் கூட இருக்கிறத எடுக்காதீங்கன்றது தான் சொல்கிறேன். டிஆர் ரேட் கூட இருக்கிறத எடுத்திங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்டை வந்து டாப் ரேங்கில் கொண்டு வர்றது கஷ்டம். முடிஞ்ச அளவு கீவேர்ட் வந்து இப்போ ஹெல்த்னு போட்டுருங்க, ஹெல்த் இந்த மாதிரி ஹெல்த் சம்மந்தமாக நிறைய கீவேர்ட்ஸ் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்போ இதில் வந்து உங்களுக்கு இந்த கீவேர்ட் டிஃபிகல்ட் குறவாக இருந்து இந்த டிஆர் ரேட்டில் ஒரு 2 குறவாக இருந்தால் போதும் இந்த கீவேர்டுக்கு. இங்கே 90 இருக்கிறது, இங்கே 10, இங்கே வந்து 8 இருந்துச்சுன்னா இந்த கீவேர்டை எடுத்து எழுதலாம். அப்படின்னா அந்த மாதிரி பார்த்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கூகுள் பிளாகர் வந்து உங்களுக்கு முன்னுக்கு கொண்டு போக முடியும் பிளாகில் வந்து. ரைட், இந்த மாதிரி கீவேர்ட் ரிசர்ச் வந்து ரொம்ப முக்கியங்க. நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ண டூல் HRF, இது ரொம்ப முக்கியமான டூல். இந்த டூலில் வச்சு நம்ம கீவேர்டு வந்து ரிசர்ச் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது மாதிரி இன்னொரு மற்றும் ஒரு SEO சம்மந்தமான வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.